Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் புதுச்சேரி சென்னை சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளும் தற்போது தண்ணீர் செல்ல துவங்கி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரின் அளவு 2,45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டதால் கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கழுகு பறவை காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையில் வரை 1,70,70,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீரின் நிலை தற்போது 2,45,000 தற்போது உயர்ந்துள்ளது. இதனால் கரையோரம் உள்ள பொதுமக்களின் வீடுகள், விவசாய நிலங்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி உள்ளன. நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலூர், புதுச்சேரி, சென்னை செல்லக்கூடிய சாலைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பெரிய கங்கனகுப்பம் என்ற இடத்தில் சாலையில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளேயும் தற்போது தண்ணீர் செல்ல துவங்கியுள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மேலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையிலும் இன்று காலை முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது கடலூர், புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து சாலை நிறுத்தப்பட்டுள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.